Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம powerful emergency light தான் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எப்படி வர்க் ஆகும்னா நம்ம வீட்ல கரண்ட் போகும்போது நம்ம இத ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கயாச்சும் கேம்பிங் போறோம்னா அங்க இத வால்ல எங்கயாச்சும் ட்ரீல ஹேங் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்னதா தான் இருக்கு. நீங்க இத கடையில வாங்குறதை விட நம்ம சீப் பிரைஸ்ல இத பண்ணிரலாம். இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த எமர்ஜென்சி லைட் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா 3 லித்தியம் பேட்டரி எடுத்துக்கோங்க. இது 18650 பேட்டரி 3.7 வோல்ட். இது ஸ்விட்சை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 12 வோல்ட் ஃபீமேல் ஜாக் எடுத்துக்கோங்க. 12 வோல்ட் எல்இடி பேனல் லைட் எடுத்துக்கோங்க. சில வயர்ஸ் எடுத்துக்கோங்க. 12 வோல்ட் ஒரு அடாப்டர் எடுத்துக்கோங்க. டிசி அடாப்டர். இது 2 ஆம்பியரோட 12 வோல்ட் அடாப்டர். பாருங்க, 12 வோல்ட் 2 ஆம்பியரோட அடாப்டர். நீங்க 1 ஆம்பியர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா நம்ம ரீசார்ஜபிள் தான் பண்ண போறோம். அதனால இதை சார்ஜ் பண்றதுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் எல்லாமே ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சால்டரிங் பண்ண போறேன். நான் சால்டரிங் நீங்க பண்ணும்போது ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சூடா இருக்கும். அதுவும் இல்லாம இது கொஞ்சம் பண்றது ஹார்டு தான். நீங்க சின்ன பசங்க பண்ணும்போது உங்க பேரண்ட்ஸோட பண்ணுங்க. நான் என்னோட பேரண்ட்ஸோட தான் நான் பண்றேன். இப்போ நம்ம இதை சால்டரிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த சால்டரிங்கோட கம்பி இருக்குல்ல, அதை இந்த வயர் மேல அப்படியே சால்டரிங் பண்ணிருங்க. அப்போதான் நல்லா ஒட்டும். இப்போ நான் ஒரு பேட்டரியோட பாசிட்டிவ் சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திருப்பி இந்த செகண்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் சால்டரிங் பண்ணக்கூடாது. அது பேரலல் கனெக்ஷன் ஆயிரும். பேரலல் கனெக்ஷனா எல்லா பாசிட்டிவ் சேர்த்து பாசிட்டிவ் எடுக்கிறது. அது பேரலல் கனெக்ஷன். அது வோல்டேஜ் கொஞ்சம் கம்மி ஆயிரும். இப்போ நம்ம பண்ண போற கனெக்ஷன் சீரிஸ். இப்போ நம்ம பாசிட்டிவ் அடுத்த பேட்டரியோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணாம இந்த நெகட்டிவ் கனெக்ட் பண்ணணும். நான் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் இதை டேப் வச்சு சுத்திடுறேன். அப்போதான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த 3வது பேட்டரி இருக்குல்ல, அதில் இந்த பாசிட்டிவ் லைன் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வச்சிடுறேன். இது எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி வரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி வரும். அப்படி தான் வரணும். அதுதான் சீரீஸ் கனெக்ஷன். இப்போ நான் இதை டேப் வச்சு சுற்றிடுறேன். இப்போ நம்ம இன்னொரு பேட்டரியும் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். அந்த நெகட்டிவில் சால்டரிங் வச்சிடலாம். செகண்ட் பேட்டரியும் சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேர்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் சால்டரிங் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு சைடு சால்டரிங் பண்ணிட்டேன். பின்னாடி சைடும் நம்ம சால்டரிங் வச்சிடலாம். இந்த நெகட்டிவ் சைடில் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டரி சால்டரிங் பண்ணியாச்சு. செகண்டும் பண்ணிடலாம். அது பாசிட்டிவ். நம்ம தேர்ட் பேட்டரியும் சால்டரிங் பண்ணிடலாம். அதுதான் நெகட்டிவ் சைடு. இப்போ 3 பேட்டரி சால்டரிங் பண்ணிட்டோம். இந்த சைடு நேராக வந்துச்சுல, அதில் லாஸ்ட் பாசிட்டிவ் இருக்குல்ல, அந்த வயர் கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் சீரீஸ் கனெக்ஷன் வரும். அந்த மாதிரி கீழே இந்த லாஸ்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் நெகட்டிவ் அதையும் கட் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ இந்த ரெண்டும் சால்டரிங் ஆயிருக்கு. டாப்ல இந்த ரெண்டு சால்டரிங் ஆயிருக்கு. இப்போ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். பாருங்க, 12 வோல்ட் வந்துருச்சு. இந்த பேட்டரிக்கு நெகட்டிவ் சைடு பிளாக் வயர் இதுல சால்டரிங் பண்ணிடலாம். இதே மாதிரி பாசிட்டிவ் சைடும் சால்டரிங் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ 2 சைடு சால்டரிங்கும் முடிஞ்சிருச்சு. 12 வோல்ட் ஃபீமேல் ஜாக் இருக்குல்ல, அதுலேயும் பாசிட்டிவில் ரெட் வயரும் பிளாக், நெகட்டிவில் பிளாக் வயரும் நான் அப்படியே இதில் டைட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த ஃபீமேல் ஜாக்கில் வர பாசிட்டிவ் இந்த பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ்லேயும், அப்புறம் இந்த நெகட்டிவ் இருக்குல்ல, அதை இந்த பேட்டரியில் வர நெகட்டிவ்லேயும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். நான் அதுக்கு சால்டரிங் பண்ண போகிறேன். இப்போ பாசிட்டிவ்ல சால்டரிங் பண்ணியாச்சு. இதே மாதிரி நெகட்டிவ்லையும் சால்டரிங் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் வந்து சால்டரிங் பண்ணியாச்சு பாருங்க. எல்லா கனெக்ஷனும் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள இது எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டரி இருக்குல்ல, அதில் வந்து நான் டபுள் சைட் டேப் வச்சு நான் வந்து ஒட்டிடுறேன். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் முன்னாடி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த பேட்டரி வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஸ்விட்சும் அப்புறம் இந்த சார்ஜிங் பின் இருக்குல்ல அதையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பேட்டரியில் வர பாசிட்டிவ் இருக்குல்ல அது வந்து சுவிட்சோட ஒரு பின்லேயும் அப்புறம் இந்த எல்இடி லைட் இருக்குல்ல அதில் வர பாசிட்டிவ் இன்னொரு பின்லேயும் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பேட்டரியில் வர நெகட்டிவும் இந்த எல்இடியில் வர நெகட்டிவ் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே மூடிட்டு நான் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எல்லா கனெக்ஷனும் பண்ணிட்டேன் பாருங்க, சூப்பராக வந்து பவராக இருக்குது. இப்போ நான் வந்து எல்லா எமர்ஜென்சி லைட்லேயும் வந்து மேலே வந்து ஒரு கிளாஸ் மாதிரியும் வந்து இருக்கும், அப்புறம் ஒரு ஹேண்டில் மாதிரியும் இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பவுச்சோட பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதில் மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி வந்துச்சு, அதை வந்து கழட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இப்படி போட்டோன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஹேண்டிலுக்கு வந்து நான் பழைய எமர்ஜென்சி லைட்டில் வந்து நான் வச்சுருந்தேன், இந்த ஹேண்டில் வந்து கழட்டி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ஹோல்ஸும் வந்து பின்னாடி போட்டுக்கிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம வந்து நான் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 minutes later. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எமர்ஜென்சி லைட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எங்கேயாச்சும் கேரி பண்ணிட்டு போகணும்னா இதை பிடிச்சிட்டு அப்படியே கேரி கூட பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டில் கரண்ட் போச்சுன்னா வந்து நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம், எங்கேயாச்சும் அப்படியே மாட்டி கூட விட்டுடலாம் பாருங்க. இப்போ நான் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கோங்க. 12 volt 2 amp அடாப்டர் வச்சு நான் வந்து ஃபுல் சார்ஜ் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஒரு வாட்டி நம்ம ஒரு 6 hours to 8 hours வந்து சார்ஜ் பண்ணணும்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பேட்டரி வந்து இருக்கும். ஒரு பேட்டரியே வந்து நிறைய நாளுக்கு தாங்கும். நம்ம வந்து 3 பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால ரொம்ப நாள் வந்து இருக்கும். மினிமம் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் வீக் மேலேயே வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து லைட் ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன்.